30 டேஸ் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் இட்லி பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இட்லி வந்து வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீசஸை வந்து போட்டு நல்லா வதக்கிடணும். இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடியை வந்துட்டு தூவி உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இறக்குனா ஒரு டேஸ்ட்டான பொடி இட்லி ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.